ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 37 40 வரை வாசிக்கும்போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்பதே. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு பாத்திரவானாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுது, தகப்பனை தாயை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக போக வேண்டும் என்று சொல்லி, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவானாம். அதை கிறிஸ்துவுக்காக இழக்கிறவர்கள் ஜீவ காலமெல்லாம் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு பாத்திரவானாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரவானாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 16 24 வரை நம்ம வாசிக்கும்போது, ஒரு ஐஸ்வர்யவான் சோதர இயேசுவிடத்தில் கேட்கிறார், நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கற்பனையை கைக்கொள் என்று சொல்லி. கற்பனைகள் என்றால் என்ன என்று கேட்கிறார். உடனே களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார். இதை நான் சிறு வயது முதலே நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இயேசு அவனிடத்தில் சொல்கிறார், நீ பூரண சற்குணனாக வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா என்று சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவன் துக்கமுகமாக அந்த ஐஸ்வர்யவான் கடந்து போகிறான். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தை விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்திரரை நேசிக்கும் போது அவருக்கு உகந்த பாத்திரவான்களாக நீங்கள் மாற முடியும். 2வது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 7-11 வரை வாசிக்கும்போது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டது. ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறார், சோத்திரம், உனக்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது. நீ கிழக்கு போனால் நான் மேற்கு போகிறேன், நீ மேற்கு போனால் நான் கிழக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்த பிறகு லோத்து நீர்வளம் பொருந்தின பகுதியை தேர்வு செய்து அவர் கடந்து போய்விடுகிறார். பிரியமானவர்களே, வாக்குவாதத்தை விட சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நேசிக்க வேண்டும். இது ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக காணப்படுகிறது. 3வதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை வாசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில வரங்களை விட கனிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவிக்குரிய அந்த 9 கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமக்கு வரமா கனியா என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நம் ஆண்டவரிடத்தில் கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கனிகளை பெற்றுக்கொண்டால் வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தாராம், எனக்கு வரங்கள் வேண்டாண்டவரே, வரங்கள் வேண்டாண்டவரே, வரங்கள் வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு வரம் வேணுமா கனி வேணுமா என்று சொல்லி. பிறகுத்தான் அவர் ஜெபத்தை அவர் சோத்திரம் மாற்றி, ஆண்டவரே எனக்கு வரங்களை விட கனிகள் வேண்டும் என்று சொன்னார். கனிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய கனிகள் அவருடைய ஊழியத்தில் கொடுக்கப்பட்டது. வரங்கள் வல்லமையாக வேலை செய்ய ஆரம்பித்தது. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாட்சியான ஊழியத்தை செய்து டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரங்களை விட கனிகளை அதிகமாக நேசிங்கள்.
இது கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு பாத்திரவானாய் நம்மளை மாற்றும். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கொடுத்த வேத வாக்கியத்தின்படி பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.